வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ரெட் ஹெரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரெட் ஹெரிங் அப்படின்றதோட ஆரிஜின் என்ன அப்படின்னா, இந்த மோப்பம் பிடிக்கிற நாய் இருக்கு இல்லையா, அதை திசை திருப்பதுக்காக மிளகா பொடியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கறி துண்டங்களில் சில மசாலாக்களை தடவி அது ஒரு க்ரைம் சீனுக்கு வரும்போது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்காமல் இதனால் திசை மாறிடுறது தான். அதுதான் முதல்ல ரெட் ஹெரிங் அப்படின்றதோட முதல் அர்த்தம் அதுதான். இந்த ரெட் ஹெரிங் அப்படின்றத எல்லாரும் அவங்க வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, அரசியலில், சொசைட்டியில் பயன்படுத்தி தான் இருக்காங்க. அதோட அளவு தான் மாறுபடுது. இன்றைக்கி நான் இந்த பாட்காஸ்ட் ரெட் ஹெரிங் அப்படின்றதில் அரசுகள் எப்படி மக்களை கவனத்தை திசை திருப்புறாங்க, மக்கள் கவனத்தை கட்டமைக்கிறாங்க இல்லை திசை திருப்புறாங்க அப்படின்றத தான் சொல்லணும் தான் அதை நான் ஆரம்பித்தேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. முதல்ல வந்த படம் 2001 அந்த சமயத்தில் வந்த படம் அது. அந்த படத்தில் மன்னன், கொடுங்கோல் மன்னனாக அவன் இருப்பான். அப்போ அவரோட மந்திரிகள் அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி மக்கள் புரட்சி செய்வாங்க போல் இருக்கே மன்னான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்லுவார், மோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தொடர்ந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புங்க, ஒவ்வொரு நாளும் இந்த விளையாட்டுக்களை நடத்துங்க, யுத்த விளையாட்டுக்களை நடத்துங்க, ரத்த வெறி விளையாட்டுக்களை நடத்துங்க. மக்கள் அதை பார்த்துட்டு உண்மையிலே உள்ள பிரச்சனைகளை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அது இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக இருக்குது. 24 மணி நேரம் நியூஸ் சேனல் அப்படின்றதே எந்த இஷ்யூவும் தொடர்ந்து நீடிக்காமல் போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை பேசி 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 கடைசியில் இன்னொரு இஷ்யூ வந்தோன்னா அதுக்கு தாவிடுறாங்க. ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமலே இருக்குது. 100 நாள் ஐபிஎல் நடக்கிறது, 100 நாள் பிக் பாஸ் நடக்கிறது, 24 மணி நேரம் நியூஸ் சேனல், 24 மணி நேரம் சினிமா சேனல், 24 மணி நேரம் மியூசிக் சேனல். இன்றைக்கி இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லோரும் அவங்கவுங்களுக்கே ஒரு சேனல் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இஷ்யூக்கும் சஸ்டெயின்டு அட்டென்ஷன் இல்லாமல் தொடர்ந்து கவனம் கொடுத்து அது தீரும் வரை, இல்லை அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் வரை அதை பற்றின விவாதங்கள் நடக்கிறதில்ல. உதாரணத்துக்கு பட்ஜெட் நடந்தால் அதை பற்றிலாம் முன்னாடி விவாதங்கள் நடக்குமா? இப்போ ஒன்றுமே நடக்கிறதே இல்லை. அப்படியே படிச்சுட்டே அதில் ஒன்றும் இல்லை, கிழிச்சு கீழே போட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சமீபத்திய உதாரணம் தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டப்போ அந்த பட்ஜெட் மேலே விவாதம் நடக்கலை, அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் எழுத்து மேலே தான் விவாதம் நடக்குது. ஸோ இதை அவங்க தெரிஞ்சும் செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். பட் ஆனால் இதெல்லாம் ரெட் ஹெரிங்ஸ். உண்மையிலே பேசப்பட வேண்டிய விஷயத்தை பேசாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது. இல்லை, மக்கள் உண்மையிலே பேச வேண்டிய விஷயத்த பேசாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு இப்படி ஏதோ ஒன்று தூக்கி போட்டால் மக்களை வழிநடத்தக்கூடிய மீடியா, மக்கள் ஐசோலேட்டடாக அவங்க அமைப்பாக இல்லை, அவங்க மீடியா வழியாக தான் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. அப்போ சமூக ஊடகத்தில் யார் மிக அதிகமாக எந்த விஷயத்தை பேசுகிறாங்களோ அதுதான் மேலே வரும். இன்டர்நெட்டில் எது மிக அதிகமாக பார்க்கப்படுதோ, எது பேசப்படுதோ அதுதான் நீங்கள் தேடனோடனே உங்கள் கண்ணில் படும். அதனால் இந்த ரெட் ஹெரிங் அப்படின்றத பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அது எல்லார் வாழ்க்கையிலும் எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை உங்கள் குடும்பத்துலேயோ, இல்லை சொசைட்டிலேயோ, இல்லை அரசியல்லையோ உங்கள் கவனத்தை திசை திருப்புறாங்க அப்படின்றத பற்றின கவனம் உங்களுக்கு இருக்கணும். அவங்க எதுலேருந்து திசை திருப்புறாங்க அப்படின்றதுலேருந்து இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடக்கும்போது தீவிரவாத பிரச்சனையை பற்றி பேசுகிறதோ, இல்லை மொழி பிரச்சனையை கிளப்பி விட்றதோ, இல்லை பிரதமர் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை மிகப்பெரிய பொருட்செலவில் விளம்பரம் பண்ணுறதோ, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? எதை கவரப் பண்ணுறதுக்காக இதை செய்கிறாங்க? எதுவும் புதிய சட்டங்கள் கொண்டு வரும்போது அதை மக்கள் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தொடர் கவனம் அவசியம். எப்போதும் இது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி இந்த 21ஆம் நூற்றாண்டில் அப்படி தான் இருக்குது. அவங்க தொடர்ந்து ரெட் ஹேரிங்ஸை நம்ம கண்ணு முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு ரகசியமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டிய செய்தி கிடைக்காமல் போயிடுது. இல்லை நம்ம அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். அதனால் இந்த ரெட் ஹெரிங்ஸை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கவனித்ததோடு இல்லாமல் உங்கள் சொசைட்டியில் அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஊடகம் வழியாக சொல்லலை அப்படின்னா நீங்கள் அன்றாடம் மீட் பண்ணக்கூடிய நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்கள் குடும்பத்திட்ட இந்த இஷ்யூவை கவரப் பண்ணுறதுக்காக இதை பேசுகிறாங்க,
இந்த இஷ்யூலேருந்து கவனத்தை திசை திருப்புறதுக்காக இதை பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.